சென்செக்ஸ் 77,185.43 0 PTS 0 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். அல்ட்ராடெக் சிமெண்ட் 2.75 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். பவர் கிரிட் 1.90 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,078.500 விழுக்காடு ஆக உள்ளது. 0 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. அரசு 1.27 லட்சம் ரூபாய் கோடி செமிகண்டக்டர் திட்டம் அனுமதி. மத்திய அமைச்சரவை செமிகண்டக்டர் மிஷன் 2.0க்கு 1.27 லட்சம் ரூபாய் கோடி ஒதுக்கீடு அனுமதித்தது. அரசு 1.27 லட்சம் ரூபாய் கோடி செமிகண்டக்டர் திட்டம் அனுமதி. இது உலகளாவிய சிப் தயாரிப்பாளர்களை அரசு 1.27 லட்சம் ரூபாய் கோடி செமிகண்டக்டர் திட்டம் அனுமதி ஈர்க்கவும் உள்நாட்டு திறனை வளர்க்கவும் நோக்கமாக உள்ளது. இந்தியா UK வர்த்தக ஒப்பந்தம். ஏற்றுமதியாளர்களுக்கு என்ன பலன்? இந்தியா UK தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். இந்தியா UK வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு என்ன பலன்? நடைமுறைக்கு வந்தது. பெரும்பாலான இந்திய ஏற்றுமதிகளுக்கு சுங்க வரி இல்லாத அணுகல் கிடைக்கும். இந்தியா UK வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு என்ன பலன்? சிறு குறு நிறுவனங்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் இதனால் பயனடைவார்கள். சென்செக்ஸ் 77,185 இல் முடிவு. நிஃப்டி 24,078 இல் நிறைவு. சென்செக்ஸ் 77,185.43 இல் முடிவடைந்தது. நிஃப்டி 50 24,078.50 இல் நிறைவு பெற்றது. சென்செக்ஸ் 77,185 இல் முடிவு. நிஃப்டி 24,078 இல் நிறைவு. அல்ட்ராடெக் சிமெண்ட் 2.75 விழுக்காடு உயர்ந்தது. சென்செக்ஸ் 77,185 இல் முடிவு. நிஃப்டி 24,078 இல் நிறைவு. எல் மற்றும் டி 1.68 விழுக்காடு, பவர் கிரிட் 1.90 விழுக்காடு வீழ்ச்சியடைந்தன. HDFC AMC Q1 லாபம் 12 விழுக்காடு உயர்வு. வருவாய் 14 விழுக்காடு அதிகரிப்பு. HDFC AMC Q1 இல் 837 கோடி ரூபாய் நிகர லாபம் பதிவு செய்தது. இது ஆண்டுக்கு ஆண்டு 12 விழுக்காடு அதிகரிப்பு. HDFC AMC Q1 லாபம் 12 விழுக்காடு உயர்வு. வருவாய் 14 விழுக்காடு அதிகரிப்பு. வருவாய் 14 விழுக்காடு உயர்வு பெற்றது. HDB ஃபைனான்சியல் Q1 லாபம் 38 விழுக்காடு உயர்ந்து 785 கோடி ரூபாய். HDB ஃபைனான்சியல் Q1 நிகர லாபம் 38 விழுக்காடு உயர்ந்து 785 ரூபாய் கோடியாக அமைந்தது. HDB ஃபைனான்சியல் Q1 லாபம் 38 விழுக்காடு உயர்ந்து 785 கோடி ரூபாய். நிகர வட்டி வருவாய் 20 விழுக்காடு உயர்ந்து 2,509 ரூபாய் கோடியை எட்டியது. தங்கம் $4,035 ஆக சரிவு. கச்சா எண்ணெய் உயர்வு. தங்கம் ட்ராய் அவுன்ஸுக்கு $4,035 60 இல் முடிவடைந்தது. 0.63 விழுக்காடு சரிவு. தங்கம் $4,035 ஆக சரிவு. கச்சா எண்ணெய் உயர்வு. கச்சா எண்ணெய் பேரலுக்கு $79.80 இல் நிறைவடைந்தது. 0.58 விழுக்காடு உயர்வு. ரூபாய் ஒரு மாத தாழ்வில் $1 சமன் இந்திய ரூபாய் 96.25 இல் நிறைவு. இந்திய ரூபாய் டாலருக்கு எதிராக 96.25 இல் முடிவடைந்தது. 0.05 விழுக்காடு சரிவு. ரூபாய் ஒரு மாத தாழ்வில் $1 சமன் இந்திய ரூபாய் 96.25 இல் நிறைவு. வணிக டாலர் தேவை மற்றும் உயர் எண்ணெய் விலை அழுத்தம் செலுத்தியது. பிளாக்ராக் சொத்துக்கள் $15.30 டிரில்லியன் சாதனை. பிளாக்ராக் Q2 இல் $15.30 டிரில்லியன் சொத்து மேலாண்மை சாதனை நிறுவியது. நிகர வருமானம் 20 விழுக்காடு உயர்ந்து $1.90 பில்லியனாக அமைந்தது. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,035 60 0.63 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,24,886 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.63 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,061 10 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $58.26 0.87 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,803 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.87 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $58.77 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $79.80 0.58 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.58 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $79.34 இலிருந்து.
கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $$95.05 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 5 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $96.30 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் ஐடி மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. எல்பிஜி சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50 $3106. பெங்களூரு $944.50 $3021. ஹைதராபாத் $994 $3191. ஆந்திர பிரதேசம் $966.50 $3128. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.